எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்காய் ஜீவன் விட்டவரே. நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. முள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலும் எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 23 எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாடமாக தெரிந்த ஒரு வேத பகுதி. சங்கீதம் 23 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 23
ஓகே, எல்லாட்டி கூட நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கோங்க. நம்ம சேர்ந்து அந்த சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதமாக இருந்தாலும் அந்த சங்கீதத்தினுடைய வசனங்களை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தையாக கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை உணர்ந்து அதை எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு என் மெய்ப்பராக இருக்கிறார். அப்போ அவர் மெய்ப்பர் என்றால் நாம் எல்லாரும் யாரு? அவருடைய ஆடுகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருடைய ஆடுகள். அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்ப்பாரா. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். கொஞ்சம் யோசிப்பாருங்களேன், கண்ண மூடி. புல்லுள்ள இடங்களில் ஆண்டவர் உங்களை மேய்க்கிறாரா? அமர்ந்த தண்ணீர் அண்டையில். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எந்தவித பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை பாதிக்காத வகையில் அவரோடு இருக்கக்கூடிய அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அடுத்து அவர் என்ன பண்ணாரா? என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய மேய்ப்பர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து கலங்க தேவையில்லை. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த ஆராதனை முழுவதும் நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் அவருடைய ஆடுகள். அவர் நம்முடைய மேய்ப்பர். எந்த ஆடாவது கவலைப்படுறதை பார்த்துருக்கீங்களா? எந்த ஆடாவது கவலைப்படுறதை பார்த்துருக்கீங்களா? இல்லை. அடுத்த வேளை ஆட்டுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நினைச்சு கவலைப்பட வேண்டியது ஆடு அல்ல, அதை மேய்க்கிற மேய்ப்பன். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய மேய்ப்பன் எல்லா நாளுக்கு என்ன தேவைங்கிறத நமக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்தி நம்ம கடினமான பாதையில் போகும் பொழுதும் சிங்கங்களும் கரடிகளும் நம்மை எதிர்த்து வரும் பொழுதும் ஆடுகள் ஒன்றும் எதிர்த்து சண்டையிடுவதே இல்லை. மெய்ப்பெண் தான் அங்கே சண்டையிடுகிறார். அதனால நம்ம ஆடுகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் போராட வேண்டாம். உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய மெய்ப்பெண் நாளே நல்ல மெய்ப்பெண் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை எல்லா நேரங்களிலும் ஆற்றி தேற்றி வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். சேர்ந்து இன்னொரு ஒரு பாடலை பாடுவோம். இதை நம்ம மனதில் கொண்டு வரலாங்க. இந்த சங்கீதம் 23 முழுவதும் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை எழும்பி நின்று நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து செல்லுகிற மேய்ப்பர். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கிறார்.
சேர்ந்து சொல்லுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஜீவனுள்ள நன்மைய கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஆமென், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் தலையை அபிஷேகம் செய்கிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. அவரை தேடுகிற ஒருவருக்கும் குறையோடு அல்ல, அவருடைய மகிமை செல்வத்தினால் நிறைவாக்குகிற தேவன். குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் எல்லா குறைவுகளையும் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் எல்லாரும் ஒருமித்த குரலாக ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே. நல்ல மெய்ப்பரே ஆராதனை உமக்கே. ராஜா ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. விடுதலையோடு அவரை பார்த்து சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ராஜா ஆராதனை உமக்கே, அவர் ஒருவருக்கே ஆராதனை உமக்கே. முழு பலத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்க. நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நம்முடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன்.
2025 அவர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணியே மீண்டுமாக சொல்லுங்க. ராஜா நீர் செய்த, உங்க இருதயத்திலிருந்து வரட்டும் அந்த வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல செய்த எல்லா நன்மைகள் ஆமென் எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, அவரே நம்முடைய பலன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளர், அவரே நம்முடைய துணையாளர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஓ நன்றி ஆண்டவரே, எங்களுடைய நல்ல மேய்ப்பரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எதை குறித்து நான் பயப்பட தேவையில்லை, காரணம் அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர், நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி மொழியின். இந்த காலை நேரத்தில் எல்லாருடைய ஆத்துமாவையும் தேற்றுகிற நல்ல மேய்ப்பர் ஆவி பொழிகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை அபிஷேகம் செய்கின்றார். ஆராதனை உமக்கே. கடைசியாக ஒரு முறை சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஓ நன்றி ஆண்டவரே. கடைசியாக முழு பலத்தோடு ஆராதனை உமக்கே. ஆத்துமாவை தேற்றுகிறவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் எங்களை நடத்துகிறவரே, உமக்கே ஆராதனை. எல்லாரும் கரங்களை தேட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? நம்முடைய நல்ல தேவன், நம்முடைய நல்ல மேய்ப்பன், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற நல்ல தகப்பன், நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிற நல்ல மேய்ப்பர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, எங்களை ஆற்றி தேற்றுகிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல மெய்ப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தண்ணீரண்டை நடத்தி செல்லுகிறவர், புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்தி செல்லுகிற எங்கள் நல்ல மெய்ப்பனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆடுகள், உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களுடைய தகப்பன். ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாத நல்ல தகப்பன் அவர். யோசித்து பாருங்க, ஒரு தகப்பன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளையை கைவிடாத தகப்பன். அதே போல ஒரு மெய்ப்பன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்காக நீர் ஜீவன் தந்தீரே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடத்துகிறவர், நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிற நல்ல தகப்பன், நல்ல மெய்ப்பன், நம்மை காயப்படுத்தி கட்டு போடுகிற நல்ல மெய்ப்பன், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத நல்ல மெய்ப்பன் அவர். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் எந்த சூழலின் வழியாக நடந்தாலும் நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, நீர் என்னை கைவிடுகிற மெய்ப்பன் அல்ல. நாங்கள் உம்முடைய ஆடுகள், உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு மெய்ப்பனின் குரலை கேட்டு அதன் வழியில் செல்வது மட்டுமே ஆடுகளுடைய வேலை. ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்கணும். ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய மெய்ப்பனின் குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நமக்கு பயமில்லை. விசுவாசத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்க. காரணம் உம்முடைய குரல் கேட்குது. கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை பாட்டு சொல்லுவோமா? பாடுவே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நல்மேய்ப்பரே என்னுடைய நம்பிக்கையே, நான் உம்முடைய ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்வேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மை தானே நான் பின்தொடர்வேன், அவருடைய தோளிலே நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் இன்னொரு முறை சொல்லுவோமா? துதித்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிடாத பாக்கியமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, தேவனின் சந்நிதி உம்மை தேடி ஓடி வந்தோம், தேடி ஓடி வந்தோம். தேவிடாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தேவன் மாத்திரம்தான். நம்முடைய தேவன் மாத்திரம்தான். நம்முடைய தாய் தகப்பன் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாமே நிரந்தரம் இல்லாத உலகம் இது. நிரந்தரமான ஒரு உறவு உண்டு என்றால் நான் என் தகப்பனுடைய பிள்ளை, அவர் என் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை.
அந்த ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒன்று. அதுவே நம்முடைய அடையாளமாக இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் கடந்து செல்லக்கூடிய பலனை அவர் நமக்கு தருகிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பன், நீர் என்னை ஒருபோது கைவிடுவதில்லை. யார் என்னை கைவிட்டாலோ, யார் என்னை ஏமாற்றினாலோ, நமக்கு முன்பதாக ஒன்று பேசுவார்கள், பின்பதாக ஒன்று பேசுவார்கள். ஆனால் என் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னை கைவிடாத நல்ல தகப்பன் அவர். அவரை பார்த்து சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே, நான் பெற்ற என் தாயோ, என் தாயும் நண்பர்கள் எல்லாரும் உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்களா? கவலைப்பட வேண்டாம். என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் எல்லாரும் வெறுக்கும் பொழுதும் நீ என்னுடையவன் என்று சொல்லி, என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை அழைத்தாரே. அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் வளவாக, வளர்த்தீர் வளவாக, உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் வளவாக, உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த உயிரை பார்க்கிலோம், இந்த உயிரை பார்க்கிலோம், நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த உயிரை பார்க்கிலோம், ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன். உண்மையான மனதோடு கூட சொல்லுங்க, உண்மை மனதோடு. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் அவருடைய கிருபையை நினைக்கும் பொழுது, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருங்கிருபையை நினைக்கும், அவருடைய கிருபை எண்ணி பார்த்தவர்களாக அவரை பார்த்து சொல்லுங்க, என்ன உம்முடைய கிருபைக்கு ஈடாக நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. ரட்சிப்பின் நீ செய்த எல்லா நன்மைக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் நன்றியோ. கடைசியாக எல்லாரும் கரைகளை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோம், என்னுடைய ஜீவனை பார்க்கிலோம், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோம்,
உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. நம்முடைய ஜெபமாக சொல்லுவோமா? ஒரு என்னை பிரியாம என்னை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கிருபையால் என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நடத்துகிற நல்ல மெய்ப்பனே, உங்களுடைய கரத்திலே எங்களை தருகிறோம் அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் எங்களை நடத்துங்க. எங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறவர், எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிற நல்ல மேய்ப்பன். இந்த மாதம் முழுவதும் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீரண்டு எங்களை அழைத்து செல்லுகிற நல்ல மேய்ப்பனே, உங்க கரத்திலே எங்களை தருகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பிரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பிரியாமல் உம்முடைய கிருபையால் எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் ஆராதித்தது போலவே எங்களுடைய ஜெபமாக அறிக்கையிடுகிறோம். எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் உங்களுடைய கரத்துல தருகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்களை முழுவதுமாக உங்க சமூகத்தில் பரிசுத்த ஜீவன் பலியாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் படைக்கிற நேரம். உங்களுடைய காணிக்கைகளை கரங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கைகளுக்காக நாம் முதலாவது ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கைகள் நீர் எங்களை ஆசீர்வதித்ததில் உமக்கென்று ஒரு பகுதியை நாங்கள் பிரித்தெடுத்து ஆண்டவரே, நாங்கள் இந்த பணத்தை அல்ல, இந்த பணத்தை தருகிற உண்மை சார்ந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கவும், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக உமக்கு நன்றி செலுத்துவதற்கும், உம்மை கொடுத்து உம்மை ஆராதிப்பதற்கும் இந்த நேரத்தில் நாங்கள் விதைக்கிறோம். நாங்கள் விதைக்கிற இந்த ஒவ்வொரு விதையும் உம்முடைய ராஜ்யத்தில் 30, 60, 100 பலன் தருவதாக, நம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்றும் சபை வளர்ச்சிக்கென்றும் ஆண்டவரே பயன்படும்படியாக, போதகர் குடும்பத்திற்கென்றும் பயன்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை முழுவதுமாக உங்க சமூகத்தில் தருகிறோம். இந்த காணிக்கையின் தேவன் அங்கீகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும், ஞானமும் எனக்கன்பான ஞானமணவாளனும்.
இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகிதர் தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகிதர் சந்தோட சகல யோக சம்புரண பாக்கியமும் சந்தோட சகல யோக சம்புரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே கவலை இல்லாருதலும் கங்குலிலன் ஜோதியும் கவலை இல்லாருதலும் கங்குலிலன் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கை கொண்ட விழுதமும் கஷ்ட நோய் படுக்கையிலே கை கொண்ட விழுதமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணியாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனும் பிணியாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதூரம் நாட்டமும் கொண்டாட்டமும் ஞான கீதமும் சதூரம் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில் போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வார்த்தையாக இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன்மேல் உதிப்பார் என்றால் உன்மேல் அவருடைய மகிமை காணப்படும் என்றால் நான் யார் என்பது நமக்கு அந்த தெளிவு தேவை என்பதை இந்த மாதம் முழுவதும் தியானித்து வருகிறோம். தியானிக்க தேவன் கிருபை செய்து வருகிறார். அந்த வகையில் முதல் வாரத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் யார் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். எபேசியர் 1 சொன்னதின்படி 1:6 சொன்னதின்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நாம் எல்லாரும் போன வாரம் சொல்லி கொடுத்த நீங்களும் நானும் யாரு பரவாயில்ல ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் நானும் யாரு தேவனுடைய பிள்ளைகள்.
அதை நீங்கள் இவ்வளோ பயந்து சொல்ல வேண்டாம், சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு சொல்லலாம். ஐ எம் a child of God. சொல்லுங்க பாப்பா இங்கிலீஷில், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஐ எம் a child of God. பரவாயில்ல. ஸோ நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள். அதை விட இந்த உலகத்தில் உங்களுக்கு நிரந்தரமான அடையாளம் வேறு எதுவும் கிடையாது என்பதை போன வாரத்தில் தியானிக்க தேவன் கிருபை தந்தார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்று. இந்த வாரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு சிறு குழந்தையை போல் உங்களை பார்த்து தேவனிடத்தில் எத்தனை பேர் ஜெபித்தீங்க, ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி எத்தனை பேர் பேசுனீங்க? பரவாயில்ல. கை தூக்காதவங்களாம் உண்மையை சொல்லியிருக்கீங்க, அதனால் நல்லது. அடுத்த வாரம் இதே மாதிரி கை தூக்காமல் இருக்கக்கூடாது. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபிக்கவே இல்லையா, அல்லது அப்பாவை பார்த்து அவர்கிட்ட பேசலையா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மறக்காமல் முயற்சி எடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கேர்சல். போன வாரம் நான் போன எல்லா கேர்சல்லையும் நான் பண்ணது அதுதான். நீங்கள் அப்பாவினுடைய பிள்ளை, எல்லார் இடத்துலையும் கேட்டேன், உங்கள் அப்பாவை குறித்து சொல்லுங்கன்னு கேட்டு, அப்பாவினிடத்தில் அவங்களுக்கு பிடித்தது, எதிர்பார்த்தது, கிடைக்காதது இதெல்லாம் பேச வைக்கும் பொழுது தான் ஆண்டவரை நம்முடைய அப்பாவாக பார்ப்பதற்கு அது நமக்கு உதவியாக. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கேர்சல் எதுலையுமே பங்கு பெறாதவர்களுக்கு உங்களை யோசிப்பதற்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய அப்பாவை யோசிச்சு பாருங்க. சிறு வயதில் உங்களுடைய இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான தகப்பன் உங்களை எப்படி பார்த்து கொண்டிருந்தார், எப்படி பார்த்தார், எப்படி உங்களுக்கு அப்பாவினிடத்திலிருந்து கிடைத்த அந்த அன்பு எப்படி இருந்தது, அதை விட பல மடங்கு இப்பொழுதும் சிறு பிள்ளைகளாகவே நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் 70 வயசானாலும் 60 வயசானாலும் அப்பாவுக்கு நீங்கள் யார் தான் அப்படின்னா சிறு பிள்ளைகள் தான். சிறு பிள்ளைகளாக அவரிடத்திலிருந்து அதே அன்பையும் அரவணைப்பையும் ஒவ்வொரு நாள் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நான் அவருடைய பிள்ளை என்கிற ஆழமான புரிதலும், என்னுடைய அடையாளம் அவருடைய பிள்ளை என்பது தான் என்கிற தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது தேவனுடைய அன்பை அளவில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். கடந்த வாரத்தில் எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி நான் அதைத்தான் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஒரு சில நேரங்களில் உலக பிரகாரமான தகப்பனிடத்தில் உங்களுக்கு கிடைக்காமலும் இருந்திருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்தது போல். அப்படி இருந்தாலும் நீங்கள் உலக பிரகாரமான தகப்பனை மனதார தேவ சமூகத்தில் மன்னித்து விடுங்கள். ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைத்திருக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால தேவனிடத்தில் ஒரு குழந்தையை போல, ஒரு சிறு குழந்தையை போல அவரிடத்துல இந்த வாரத்தில் நீங்கள் சென்று அவரிடத்தில் பேசுங்க. ஏன்னா எங்களுக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு யாருமே நம்ம சபையில் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு அப்பாட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்த வாரமும் இதே போல் கேட்பேன், யாரெல்லாம் பேசுனீங்கன்னு. அப்போ உங்கள் எல்லாருடைய கையும் உயரணும். சரியா? பாஸ்ட் சொன்னதுக்காகவாது நம்ம செய்வோங்கிறதுக்காக செஞ்சால் கூட பரவாயில்ல. நீங்கள் தயவு செய்து அதை அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது நீங்கள் ஒரு சிறு குழந்தையாக மாறுங்க. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறு குழந்தை உள்ளே இருக்குது. அந்த சிறு குழந்தையை சற்று தேவனிடத்தில் காட்டுங்க. ஒரு சிறு குழந்தையால் எதையுமே அடக்கி வைக்க முடியாது தெரியுமா? சின்ன விஷயம்னாலும் உடனே என்ன பண்ணிடும், அழுதுரும், உடனே அழுதுரும், உடனே கேட்டுரும், உடனே சந்தோஷப்பட்டுரும். எல்லாமே சிறு குழந்தை உடனடியாக காட்டிவிடும். நம்ம தான் எல்லாத்தையும் அடக்கிப்போம். அழுகை வந்தாலும் அடக்கிப்போம், கஷ்டம் வந்தாலும் அடக்கி கொள்வோம், எல்லாவற்றையும் அடக்கி கொள்வோம். ஆனால் சிறு குழந்தை அப்படி இருக்காது. அதனால தான் அந்த சிறு குழந்தையை போல ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், போன வாரம் சொன்னதே ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. எல்லாமே நிரந்தரமான அடையாளம் அல்ல. இந்த உலகத்தில் நிரந்தரமானது ஒன்றே ஒன்று தான், நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளை என்பது மட்டுமே நமக்கு நிரந்தரமான ஒன்று. இந்த வாரத்தில், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அப்படி ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வாரத்தில் தொடர்ந்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அடையாளம், நம்ம கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாரும் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு அடையாளத்தை இந்த காலை நேரத்தில் தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. யாராவது ஒருவர் 22, 23 வசனங்களை, 23, 24 3 வசனங்களை வாசியுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக, ஒரு கிறிஸ்தவனாக, தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால்,
நீங்களும் நானும் யார் என்றால், நாம் பழைய மனுஷன் அல்ல, நீங்களும் நானும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். சொல்லுங்க பார்ப்போம். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நம்ம எல்லாரும் புதிய மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி புதிய மனிதன் அப்படின்னா, தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட புதிய மனுஷன். அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் பிறந்ததுலேருந்தே இப்படி தானே இருக்கிறோம். எங்க புதிய மனுஷன்? சரீர பிரகாரமான புதிய மனுஷன் அல்ல. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இதே கேள்வியைத்தான் நிக்கோதேமு கேட்கிறார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. நான் இவ்வளோ வயதாகி விட்டது, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பதான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு விளக்கை காட்டுகிறார். நீ மீண்டுமாக உன்னுடைய தாயின் கற்பத்தில் சென்று மீண்டுமாக தாயின் கற்பத்திலிருந்து நீ பிறக்க முடியாதுப்பா. அதுவல்ல நீ மறுபடியும் பிறப்பது என்பது. நீ சரீர பிரகாரமாக அதே நபர் தான், சரீரம் மறுபடி பிறக்க முடியாது. ஆனால் சரீரத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய நீ, உன்னுடைய உண்மையான அடையாளம், உனக்குள் இருக்கக்கூடிய நான் யார் என்கிற அடையாளம் ஒன்று இருக்கிறது பாருங்க. நம்முடைய செல்ஃப், நம்முடைய சுயம், நம்முடைய பழைய மனுஷன், உள்ளான மனிதன், நம்முடைய ஆத்மாவில் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பழைய மனுஷனிலிருந்து புதிய மனுஷனாக நம்மால் மறுபடியும் பிறக்க முடியும். அல்லேலூயா. அந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்திற்கு பெயர்தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அவரை விசுவாசித்திருக்கிறோம் என்றால், நீங்களும் நானும் பழைய மனிதன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் யாரு? புதிய மனுஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க புதிய மனுஷன், பழைய மனுஷன் அல்ல. நீங்க பழையவர் அல்ல, புது ஆள்னு சொல்லுங்க. ஏன் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நிஷாக்க செல்வகுமார்னு சொல்லவே இல்லையே, சொல்லிட்டீங்களா? பழைய மனுஷன் அல்ல, நீங்க புது ஆள்னு சொல்லுங்க. புது ஆள். நம்ம பழைய மனுஷன் அல்ல. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, எப்பொழுது தேவனண்டே வருகிறோமோ, அப்பொழுதே அவர் நம்மை புதிய மனுஷனாக மாற்றிவிட்டார். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், இந்த பழைய மனுஷனுடைய ஸ்பாவங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் புது மனுஷனாக இல்லை, நம்முடைய ஆத்மாவும் ஆவியிலும் தான் நாம் புதிய மனுஷனாக ஆகி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பழைய மனுஷனோடு நமக்கு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கு. இந்த உலக வாழ்க்கை முடிகிற வரை இந்த மாம்சத்தோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆவிக்கும் மாம்சத்திற்கும் போராட்டம் உண்டு. ஆனால் நிறைய இடத்துல நான் புதிய மனுஷன்கிறத மறந்துடுறதுனால நம்ம இன்னும் பழைய மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எந்த மாற்றமும் இல்லை. அப்பவும் நான் இதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்தேன், இதே மாதிரி தான் என் வாழ்க்கை போச்சு, இப்பவும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி நல்லவனாக தான் இருந்தேன், இப்பவும் நல்லவனாக தான் இருக்கிறேன், ஒரு மாற்றம் இல்லை என்று நினைக்கலாம். இல்லை, நாம் பழைய மனிதன் என்று நினைத்து கொண்டு வாழ்வதனால் பழைய மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுக்கு வைத்து கொள்ள வேண்டிய, உங்களை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு அடையாளம் என்னவென்றால், நான் பழைய மனிதன் அல்ல, நான் புதிய மனிதன். ஒரு கதையை சொல்லிட்டு நான் அடுத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு தாத்தா ஒரு பேரனிடத்துல ஒரு கதை சொன்னார். தம்பி, நம்முடைய இருதயம் இருக்கு பத்தியா, அந்த இருதயத்துல 2 நாய் இருக்குதான். என்ன இருக்குது? 2 நாய் இருக்குதான். ஒரு நாய் நல்ல நாய், குட் டாக். இன்னொரு நாய் என்னது அப்படின்னா ஓநாய். அது ஓநாய்க்கு என்ன சொல்லணும்? வைல்ட் டாக்கா, உல்ஃபா? சரி, கெட்ட நாய், ஓநாய்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 நாயும் நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 2 நாய்க்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னா, சண்டை நடக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த பேரன் கேட்டானா, அப்போ எந்த நாய் தாத்தா வின் பண்ணும், ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டானா. உடனே தாத்தா எனக்கு ரொம்ப தெளிவாக சிம்பிளாக சொன்னாரா, 2 நாய் இருதயத்தில் இருக்கு. நீ எந்த நாயை நல்லா பார்த்துக்கிறியோ, எந்த நாய்க்கு டெய்லி சாப்பாடு போடுறியோ, அந்த நாய் டெய்லி என்ன பண்ணும்? ஜெயிக்கும். ரொம்ப சிம்பிள் தானே. எதுக்கு நம்ம நல்ல சாப்பாடு கொடுத்து நன்றாக வளர்க்குறோமோ அது போஷாக்கோடு இருக்கும். நல்ல சாப்பாடு கொடுக்காம ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்கிறது பலவீனமாக இருக்கும், அதனால் ஜெயிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு எந்த நாய் ஜெயிச்சுட்டு இருக்குதுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு போய் நினைக்கிறேன். நாய் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 2ல் எது ஜெயித்து கொண்டு இருக்குது? உங்க இருதயத்திற்குள்ளாக புதிய மனுஷன் இருக்கிறான், இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அதுதான் நான் எடுத்து காட்ட போகிறவங்க எல்லாருக்கும். நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் நாம் புதிய மனுஷனாக இருக்கிறோம். ஏனென்றால்
கிறிஸ்து எப்பொழுது இருதயத்துக்குள் வருகிறாரோ அப்பொழுதே நீங்கள் பழைய மனுஷன் அல்ல, நீங்கள் புதிய மனுஷன், புதிய மனுஷி. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் புதிய மனுஷன். ஆனால் புதிய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அது கேள்வி, அது நம்மை பொறுத்து தான் இருக்கிறது. புதிய மனுஷனா இல்லையான்னு கேட்டா மாற்றமே தேவையில்லை. புதிய மனுஷன் தான், புதிய மனுஷி தான். நீங்களும் நானும் புதிய மனுஷன் தான். ஆனால் புதிய மனுஷனாக வாழுகிறோம் என்றால் அங்குதான் கேள்வி. ஏனென்றால் புதிய மனுஷனுக்கு தினந்தோறும் தீனி போட்டு கொண்டு இருக்கிறீர்களா, சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது பழைய மனுஷனுக்கு தினந்தோறும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்களா, தீனி போட்டு கொண்டு இருக்கிறீர்களா? எதற்கு நாம் அதிக நேரத்தை கொடுக்கிறோமோ, எது ரொம்ப கவனித்து கொண்டு இருக்கிறோமோ அதுதான் தினந்தோறும் ஜெயிக்கும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள். தினந்தோறும் அந்த நல்ல நாய்க்குள்ள கேரக்டர் என்ன தெரியுமா? நல்ல நாய்க்குள்ள கேரக்டர் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். இதெல்லாம் அந்த நல்ல நாய்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர். அதே நேரத்தில் இன்னொரு ஓனாய் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள கேரக்டர் என்ன? அசுத்தம், காம விகாரம், பொய், பித்தலாட்டம், பொறாமை, வன்கண், கோபம். இது எல்லாம் அந்த ஓனாய்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர். இது ரெண்டுல எதுக்கு நம்ம அதிக தீனி போடுறோமோ அதுவாக நாம் வெளியே தெரிகிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய மனுஷனை நீங்க அடிக்கடி பார்க்குறீங்களா, அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷனை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறோமா? பழைய மனுஷன், நாம் பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷன் தான். ஆனால் பழைய மனுஷனாகவே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது அப்படின்னா பழைய மனுஷனாகவே முடிந்து விடுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு அநேக நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சிக்கலும் இதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் வேகமாக நாம் எப்படி புதிய மனிதனாக நம்மை பார்க்க வேண்டும் என்றும், எப்படி புதிய மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்றும் வேகமாக உங்களிடத்தில் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். பழைய மனிதன் அவன் ஒரு சைடு போயிட்டு இருக்கிறான். சிம்பிளா சொல்லணும்னா தேவனை விட்டு தூரமா போறதுதான் பழைய மனுஷன். தேவனை விட்டு விலகி செல்லுகிற வாழ்க்கை தான் பழைய மனுஷன். புதிய மனுஷன் தேவனை நோக்கி செல்லுகிற வார்த்தை. அப்படி போய்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திருப்பி மீண்டுமாக தேவனண்டை திருப்புகிற வாழ்க்கை தான் புதிய மனுஷன் செய்கிற வாழ்க்கை. இந்த 17ஆம் வசனத்தை பாருங்க, எபேசி 4ஆம் அதிகாரம் 17 வாசிங்க ஒருவர். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்போ நம்ம பழைய மனுஷன் என்பதை எங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம்னா நம்முடைய சிந்தையிலிருந்து. நம்ம எல்லாரும் ஆரம்பத்தில் பழைய மனிதன் தான். ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நீங்களும் நானும் பழைய மனிதனாக தான் வாழ்ந்தோம். ஆனால் மற்றவர்கள் இருப்பது போலவே உங்களுடைய சிந்தையில் பழைய மனிதனுக்கு இடம் கொடுக்காதுங்கள். ஏனென்றால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பழைய மனிதன் இருந்து கொண்டு தான் இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2:1 பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படிதானே நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். நம்ம எல்லாரும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்திருந்தவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கை சரீர பிரகாரமான மரித்தல் அல்ல, நம்முடைய ஆவியில், நம்முடைய உள்ளான மனிதனில் மரித்து தான் இருந்தோம். உள்ளான மனிதனில் மரித்து தான் காணப்பட்டோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அடுத்து வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் பாருங்க, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக. பழைய மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக. யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் வந்திருக்குது. ஒருவர் உலக வழக்கத்தின்படி செய்யணும்பீங்க, இன்னொருத்தர் இல்லை தேவ வழக்கத்தின்படி தேவன் சொல்லுகிறதின்படி செய்யணும்னு சொல்லியிருப்பீங்க குடும்பத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க. அல்லது குடும்பத்தில் இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும், உலக வழக்கத்தின்படியே நம்மளும் போயிடலாமா, அல்லது இல்லை தேவன் சொல்றதின்படி நம்ம செய்யணுமா. ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்கிறது நம்முடைய இருதயத்தில். உலக வழக்கத்தின்படி செய்தால் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் இப்படிதான் செய்கிறாங்க, எல்லாரும் இப்படிதான் ஏமாத்துகிறார்கள். அதே போல வாழ்ந்து விட்டால் யாருமே நம்மை வெறுக்க மாட்டார்கள், யாருமே உங்களை பகைக்க மாட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்தார்கள்னா நீங்க யாரு? பாக்கியவான்களாம். உங்களை எல்லாரும் சுத்தி பகைக்கிறாங்களா? நீங்க செஞ்ச தப்புனால அல்ல, நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால, நீங்க ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறதுனால பகைக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. அவங்க எவ்வளவு தூரம் பகைக்கிறார்களோ யூ ஆர் பிளெஸ்ட், நீங்க பாக்கியவான்கள்.
வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அப்போ உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியே எல்லா காரியங்களையும் செய்கிறது அது பழைய மனுஷனுடைய செய்கை. நீங்க இப்படிலாம் செஞ்ச கதைக்கு ஆகாது, இப்படிலாம் செஞ்சா அது சரி வராதுன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா காரியத்திலையும் உங்களுடைய சுய புத்தியின்படி அல்ல, இந்த உலக வழக்கத்தின்படி அல்ல, வேதத்தின்படி வசனத்தின்படி உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அதுக்கு கேளுங்க. அதன்படி நீங்கள் இருந்தால் நீங்க பழைய மனுஷனாக இருக்க முடியாது. இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் அடுத்த 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைன்னா வேற ஒன்றும் கிடையாது. தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிறோம், வாரந்தோறும் கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் கற்றுக்கொண்டதின்படி நடக்கவில்லை என்றால் நீங்கள் நானே யாரு சொல்லுங்கன்னு சத்தமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்றதின்படி நம்ம நடக்காம விட்டுட்டோம்னா நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அதனால தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அது கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அதே மாதிரி யார் பழைய மனிதன்? 3ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். மாம்சமும் மனசு என்னெல்லாம் விரும்புகிறதோ எல்லாத்தையும் நீங்க செஞ்சாலே போதும், கொஞ்ச நாள்ல நம்முடைய வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடலாம். கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு வார்த்தை வருது, அப்படி நான் சொல்ல மாட்டேன், உருப்படாமல் போயிடலாம், சீக்கிரமா உருப்படாமல் போயிடலாம். அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ ஒன்றுக்கு உதவாமல் போய்விடுவோம். இதுக்கு மாம்சம் மனசு விரும்பினதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும், கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் போன வாரம் சொன்ன கதை தான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மாம்சமும் மனசும் கேட்டதெல்லாம் அந்த இளையகுமார் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். எவ்வளோ நாள் முடிஞ்சிச்சு? கொஞ்ச நாள் தான், எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ தான் புத்தி தெளிகிறது. அப்போ புத்தி தெளிகிறது என்றால் அவ்வளோ நேரம் புத்தி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? தெளிவா இல்லை, மங்கி போய் இருந்தது. பழைய மனிதனாக இருக்கிறான். அப்போ மாம்சமும் மனசு விரும்புகிறது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், மாம்சம் விரும்புகிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாம்சமும் மனசும் கேட்கறது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்முடைய மாம்சத்துக்கு கொடுக்க முடியாது. மாம்சம் கேட்கறது எல்லாமே சரியாகவும் இருக்காது, தவறானதை தான் மாம்சம் உடனே உடனே கேட்கும். யோசிச்சு பாருங்க. அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடி சாப்பிட்ற அந்த மாங்காய் என்ன பண்ணுமா, தித்திப்பா இருக்குமா. நான் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாங்காய் என்ன இருக்காதான், தித்திப்பா இருக்காதான். திருடி சாப்பிட்றது எப்படி இருக்குமா, தித்திப்பா இருக்கும். ஏன்னா மாம்சம் அதைத்தான் கேட்கும், மாம்சத்திற்கு அதுதான் நன்றாக இருக்கும். இது பழமொழி. ஆனால் வாழ்க்கையிலும் அதுதான். நிறைய காரியங்கள் நல்ல முறையில் வருகிறது நமக்கு நன்றாக இருக்காது, நன்றாக இருக்காது. தவறான முறையில் பார்ப்பது, கேட்பது, பெற்றுக்கொள்வது நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய இருதயத்திற்கு, மாம்சத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க 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 நாம் பழைய மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழைய மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்மா. விரும்பினதெல்லாம் உடனே உடனே வேணும் கேட்டுட்டு இருக்கிறீங்களா, செய்து கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை. பிள்ளைகளுக்கும் அதுதான் அடி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறவங்க யாரு? அந்த பிள்ளையை தவறாக நடத்துகிற பெற்றோர். கேட்கறதெல்லாம் எல்லா நேரத்துலையும் உடனே உடனே என்ன பண்ணக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாது. அது தேவையா தேவையில்லான்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பிள்ளைகள் 18 வயசு வரைக்கும் ஆண்டவர் யார் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு? யார் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு? உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க பார்ப்போம், உங்களை பார்த்து என் கையில் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பொறுப்பு திருப்பி வரும். நம்ம பிள்ளைகள் 18 வயசுக்கு மேலே அது அவங்களுடைய வாழ்க்கை. 18 வயசு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சொன்னாலும் அவங்க கேட்குறது இல்லை, அது வேறு விஷயம். ஸோ ஆனால் அது வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு பிள்ளைகளுக்கு எது தேவை, என்ன தேவை, எப்பொழுது தேவை சரியாக கொடுக்கணும். இல்லை என்றால் மாம்சம் விரும்பினதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா டெய்லி சாக்லேட் கேட்குறாங்க. பாவம் சின்ன பிள்ளைங்களாம் என் மேலே கோவப்பட போகிறாங்க. டெய்லி கேட்குறாங்க, டெய்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பல்லு. அதே தான் நமக்கும். மாம்சம் விரும்பினதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன ஆயிடுவான்னா சுத்தையாயிரும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், இப்படியெல்லாம் இருந்தோம். பழைய மனுஷனாக நம்முடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்தது.
இப்படி இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி புதிய மனுஷனாக மாற்றினார், அதைத்தான் இன்னும் இருக்கக்கூடிய 15 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க போகிறேன். இப்படி பழைய மனுஷனாக இருந்த நம்மை இந்த பழைய மனுஷனாகிய நீங்களும் நானும் எப்படி புதிய மனுஷன் ஆனோம் என்பதில் தான் மற்றவர்கள் பார்க்கிற பார்வையும் நாம் பார்க்கிற பார்வையும் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பழைய மனுஷனாக இருந்த நீங்களும் நானும் புதிய மனுஷனாக மாறவில்லை. என்ன, பழைய மனுஷனாக நீங்கள் நானும் புதிய மனுஷனாக சொல்லுங்க. பாஸ்டர் இவ்வளோ நேரம் புதிய மனுஷன் சொன்னீங்க, அப்புறம் மாறவில்லைங்கிறீங்கன்னா, நீங்களும் நானும் புதிய மனுஷனாக மாறவில்லை, அவர் புதிய மனுஷனாக மாற்றினார். சொல்லுங்க பார்ப்போம். அவர் புதிய மனுஷனாக மாற்றினார். நீங்க மாறினீங்கன்னு நினைச்சாதான் கேள்வி உங்களுக்கு. மாறிட்டனா மாறலையா, புதிய மனுஷனா இல்லையா, அதெல்லாம் நீங்க மாறினாதான். அவர் மாற்றினார்னா எல்லாரும் யார் தான்? புதிய மனுஷன். அதனால தான் ஆரம்பத்தை ரொம்ப தெளிவாக சொன்னேன், இருக்கிற எல்லாருமே புதிய மனுஷன் தான். ஆனால் புதிய மனுஷனா வாழுகிறோமா என்பதில் தான் கேள்வி. அப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த கால நேரத்தில் அந்த அடையாளத்தை மட்டும் இருதயத்தில் சற்று பதித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 5ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, எபேசியர் 2:5 நம்ம வாசித்து கொண்டது அதே பகுதி. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த எப்படியா அக்கிரமங்களினாலே மரித்தவர்கள் பழைய மனுஷனா இருந்த நம்மை என்ன பண்ணாரா, கிறிஸ்துவுடனே கூட அவர் என்ன பண்ணாரா, நம்மை உயிர்ப்பித்தார். யார் உயிர்ப்பித்தா? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தாரா. பாருங்க, திருப்பி திருப்பி இந்த புதிய மனுஷன் யாரோட தான் நின்றுருக்கிறான்னா, கிறிஸ்துவோடு கூட. 6ஆம் வசனத்தில் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள். 7ஆம் வசனத்தை பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள். உள்ளக்கெல்லாம் வாசிச்சோன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர்களோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய உட்காரவும் செய்தார். அப்போ மீண்டும் மீண்டும் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பழைய மனுஷனாக இருந்த நீங்களும் நானும் புதிய மனுஷனாக நாம் மாறவில்லை, நம்மால் மாறவும் முடியாது. ஆனால் தேவன் நம் மீது அன்பு கொண்டதினாலே, அவர் நமக்காக நம்மை மாற்ற வேண்டும் என்று நினைத்ததினால், முன்குறித்ததினால், உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எப்படி மாற்றிருக்கிறாரா, புது சிருஷ்டியாக மாற்றிருக்கிறார், புதிய மனுஷனாக மாற்றிருக்கிறார். அதுதானே 2:5-17 சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா, புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நீங்களும் நானும் புதிய மனுஷனா என்று கேட்டால், எஸ், நீங்களும் நானும் புதிய மனுஷன். எப்படி? உங்களால் என்னாலும் புதிய மனுஷனாக நான் மாறவில்லை, உங்களை என்னையும் புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார். அதான் அடுத்து தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. நம்ம கேட்க மாட்டோம்னா 8ஆம் வசனத்தில் பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்து இருக்கிறது எல்லாரும் நல்லா வாசிங்க. 8ஆம் வசனத்தில், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னதுன்னா கிஃப்ட். இது உங்களால் உண்டானது அல்ல, நீங்களும் நானும் புதிய மனுஷனாக மாறவில்லை, இது அவர் நமக்கு தந்த பரிசு. எப்படி நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரோ, நம்முடைய பழைய மனுஷனையும் அவர் புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார். அதனால் ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. நாம் எதையோ செய்து புதிய மனுஷனாக மாறவில்லை. அநேக நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். நாம் எதையோ ஒன்றை செய்து நாம் நல்லவர்களாக என்று காட்டவர்களாக தேவையில்லை. வசனம் சொல்லுகிறது, அது நம்ம வாசித்த 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4:17-18 பாருங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தார்களாம். இருதய கடினத்தினால் அந்நியர்களாக இருந்த நீங்களும் நானும். ஆனால் இந்த இருதய கடினத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுறார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் எழுதின நிருபம் 36ஆவது அதிகாரம். வேகமாக ஒருத்தர் வாசிங்க. எசேக்கியேல் 36:24 வாசிங்க. எசேக்கியேல் 36:20. பாருங்க, இதுல எதுவுமே நாம் செஞ்சது அல்ல. பாருங்க, புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்தார், சகல தேசங்களிலிருந்து சேர்த்தார்,
சுய தேசத்துக்கு கொண்டு வருவார். அவர் தான் கொண்டு வருவேன்னு சொல்றார். அடுத்த வசனம், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை அவர் தான் சுத்தமாக்குவார். அடுத்து நீங்கள் சுத்தமாகுவீர்கள். 26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோதான். ஹல்லேலூயாவா? ஹல்லேலூயா. நீங்க செஞ்சதுன்னு இதில் ஏதாவது இருக்குதா? நம்ம செய்யணும்னு ஏதாவது இருக்குதா? இல்லை. நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாமே அவரே புறஜாதியாக இருந்த நம்மை அழைத்தார், சேர்த்தார், கொண்டு வந்தார், நம்மை சுத்திகரிக்கிறார், சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார், விக்கிரகங்களிலிருந்து நம்மை சுத்தமாக்குகிறார், நம்முடைய இருதயத்தில் நவமான இருதயத்தை அவரே தருகிறார், அவரே ஆவியை கட்டளையிடுகிறார், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து அவரே எடுத்து போடுகிறார், சதையான இருதயத்தை அவரே கொடுக்கிறார். வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்க. கல்லான இருதயம் பழைய மனுஷனை எடுத்து போடுகிறார், சதையான நவமான இருதயம் புதிய மனுஷனை அவரே நமக்குள் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதுல பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாகிறது, நீங்களோ நானோ சேர்ந்து செய்து நாம் புதிய மனிதனாக மாறவில்லை. எல்லாமே அவர் செய்தது, எல்லாமே தேவன் செய்தது, எல்லாமே அவருடைய செய்கை. அவர் செய்ததினால், அவர் நம்மை மாற்றினதினால், அவர் நமக்குள் ஆவியை வைத்ததினால், நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்ததினால் நாம் புதிய மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம புதிய மனிதன் என்றால் கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்குள் தான் இருக்கிறார். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. எனக்குள் தான் இருக்கிறார், எனக்குள் தான் இருக்கிறார். ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உங்களுக்குள் முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர் என்ன பண்ணக்கூடாதான்? துக்கப்படுத்தாதீங்க. அதே எபேசி 4 சொல்லியிருக்காரு பாருங்க. எபேசி 4:30 வசனத்தில் பாருங்க, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. முத்திரையாக பெற்றனா சீல் பண்ண ஒண்ணு யாரும் என்ன பண்ண முடியாதுன்னு எடுக்க முடியாது. அப்ப எப்போ நம்ம புதிய மனிதன் ஆனோம்னா, ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே புதிய மனிதன் ஆயாச்சு. நம்மால் அல்ல, அவரே நமக்கு செய்தார். அப்ப நீங்களும் நானும் புதிய மனிதன். ஆவியானவர் கிறிஸ்து நமக்குள் தான் இருக்கிறார். அதனால் நாம் புதிய மனிதன். நம்முடைய வாழ்க்கை புதிய மனிதனாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். புதிய மனிதனாக வாழ்ந்தால் சந்தோஷமா இருப்பார், பழைய மனிதனாக வாழ்ந்தாலும் துக்கத்தோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கேள்வி, நீங்க அவரை துக்கப்படுத்திட்டு இருக்கீங்களா, சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க புதிய மனுஷனா இல்லையாங்கிறது கேள்வியே அல்ல. நீங்கள் புதிய மனுஷன் தான். ஆனா நீங்க அவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா அல்லது சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? நான் ஒரு சில காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன், வேகமாக உங்களிடத்துல சொல்றேன். நம்முடைய புரிதலை சற்று இந்த காலை நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். ஒன்று, நீ கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று நம்ம அநேக நேரத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். இல்லை, தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டதினால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்க கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஏற்றுக்கொள்வார். அது நாம செய்கிறது இல்லை. அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார், புதிய மனுஷனை மாத்தி இருக்கிறார். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுகிறது புரிகிறதா? அடுத்து பாருங்க, நீ நல்லவனாக இருந்தால் தேவன் உன்னை நேசிப்பார். இல்லை, நிறைய இடத்துல அதனாலதான் நல்லவனா இருக்க ட்ரை பண்றோம். இல்லை, நல்லவனாக இருக்கிறதுனால அவர் நம்ம நேசிக்கிறது இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுது இல்லையா? இந்த மாற்றத்தை பார்க்க புரிந்து விட்டால் நான் புதிய மனிதன் என்பது நமக்கு தெரிந்துவிடும். நீங்க நல்லவனா வாழும் பொழுது அவர் உங்களை நேசிக்கிறவர் அல்ல, அவர் உங்களை ஆல்ரெடி நேசிட்டாரு. நீங்க பாவியா இருக்கும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது, நம்ம எல்லாரும் நல்லவனா இருக்கும் பொழுது அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். இல்லை, நம்ம பாவத்திலையும் அவரை தேடாமல் இருக்கும் பொழுது அவர் நமக்காக ஜீவனை தந்து விட்டார். நம்ம நல்லவர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மை அழைத்தார். இல்லை, அவர் தேடாம, அவரை உதாசீனப்படுத்தி அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் ஆண்டவர். அப்படியும் அவர் நம்ம அழைத்தார்னா அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதினால், அவர் நம்மை நேசித்ததினால் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இன்னொன்று, மனிதனுடைய செயல்கள்
மனிதனுடைய கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. நம்முடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாம் ஏதோ செய்கிற செயல்களினால் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் ஆகக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய நற்செய்தி என்னவென்றால், மனிதனுடைய கிரியைகள் தேவைதான் என்றாலும் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதுதான் புதிய மனுஷனுக்கு பிரதானமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நம்ம எதுவும் செய்ய வேண்டாமானா இல்லை, நீங்கள் செய்கிறதுலும் இருக்குது. ஏன்னா அதுதான் நீங்கள் அவரை துக்கப்படுத்தாமல் வாழுகிற வாழ்க்கை. ஆனால் நீங்கள் செஞ்சு தான் புதிய மனுஷன் ஆகணுமானா இல்லை. ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் நானும் புதிய மனிதனாக வாழ்கிறோம். அப்போ நீங்கள் செய்கிற செயல்களினால் அல்ல, கிரியைகளினால் அல்ல நீங்கள் புதிய மனிதனாவது. எந்த கிரியை அவர் ஆல்ரெடி நமக்காக செய்து முடித்து விட்டார், அதிலிருந்து நாம் என்ன பண்ணுறோம், அதனால் நாம் புதிய மனிதனாக ஆயிருக்கிறோம். இதனால ஒவ்வொரு நாளும், அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற செயல்கள் நம்மை குற்ற உணர்ச்சிக்கு நேராகவும், நம்மை எப்படி சொல்கிறது, கண்டம்னேஷனுக்கு நேராக நம்ம நடத்தக்கூடாது. மாறாக நான் புது சிருஷ்டி, அதனால் நான் புது மனிதன், அதனால் நான் புதிய மனிதனுக்கு ஏற்றவாறு நான் நடக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எதை கன்ஃபஸ் பண்ணுறீங்களோ, எதை அதிகமாக பார்க்கிறீர்களோ, நான் சொன்ன கதையை மறந்துடக்கூடாது. எந்த நாய் அதிகமாக நம்ம சாப்பாடு போடுறோமோ அதுதான் ஜெயிக்கும். எந்த மனிதனுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளான புதிய மனிதன் அதிகமாக பார்க்குறீங்களா? நான் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதன் என்பது எப்போதும் அறிக்கைட்டு இருக்கீங்களா? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத எப்போதும் அறிக்கைட்டு இருக்கீங்களா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத அறிக்கைட்டு இருக்கீங்களா? அதுதான் புதிய மனுஷன் செய்கிறது. அதுதான் புதிய மனுஷன் செய்கிறது. இதை இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் உறுதியாக பிடித்துக்கொள்ள, பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு கிருபை தரட்டும். அல்லேலூயா. அவருக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் நான் எல்லாருமே யார் தான்னா புதிய மனுஷன்தான், புதிய மனுஷன்தான். அதை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் புதிய மனுஷன், நான் புதிய மனுஷனாக இருக்கிறதுனால் என்னுடைய வாழ்க்கை புதிய மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள் புதிய மனுஷனாக இருக்க வேண்டும். நீங்கள் புதிய மனுஷனாக வாழ்கிறது கூட உங்கள் கையில் இல்லை. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆவியானவர் எங்கே தான் இருக்கிறாரு? உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி நீங்கள் எப்படி நடக்கணும் எல்லாவற்றையும் நடத்துவார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தா போதும். புதிய மனுஷனாக வாழ்கிறதுக்கு அவருக்கு இடம் கொடுத்தா போதும். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள், கார் ரெடியாக இருக்குது, டிரைவரும் ரெடியாக இருக்கிறாரு. அவரை ஓட்ட விட்டுட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். ஆனால் நான் தான் ஓட்டுவேன்னு அவர் கூட 2 டிரைவர் ஒரு காரை ஓட்டினா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கூட நம்மளால் போக முடியாது. ஒரு டிரைவரை காலி பண்ணால் தான் போக முடியும். நம்ம ஈஸியாக காலி பண்ணிடுவோம் அவரை. இல்லை, கார் இருக்குது, ரெடியாக இருக்குது. நீங்கள் புதிய மனுஷன்தான். இன்ஜின் ரெடியாக இருக்குது, ஓட்டுறதுக்கு ஆளும் ரெடியாக இருக்கிறாரு. உங்களுக்குள்ளவே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளவே ஆவியானவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட விட்டால் போதும், வாழ்க்கை பயணத்தை புதிய மனுஷனாக சரியாக நம்மை கொண்டு செல்வார் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும். ஆனால் நம்ம செய்கிறது, நாம ஓட்டினா புதிய மனுஷன்தான், அவரும் கூட தான் இருக்கிறாரு. அவரை தூக்கி சைடில் வச்சுட்டு நம்ம ஓட்டும் பொழுது நம்முடைய மாம்சம் சொல்கிற இந்த வழியில் போகவா அல்லது ஆவியான சொல்கிற அந்த வழியில் போகவா, கொஸ்டின் நமக்கு தான். ஆனால் அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா கேள்வியே கிடையாது. அவர் சரியான வழியில், ஆவியான சொல்கிற வழியில் மட்டும்தான் கொண்டு போவார். அப்போ இன்ஜின், கார் ரெடியாக இருக்குது, டிரைவர் ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உட்கார்ந்தா போதும் உள்ள. அப்போ புதிய மனுஷனாக வாழ்கிறது ஈஸியாக கஷ்டமா சொல்லுங்கள் பார்ப்போம். கஷ்டங்கிறீங்களா? ஈஸி, ரொம்ப ஈஸி. அவருக்கு இடம் கொடுக்கறது தான் கஷ்டம். அவர் இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்களாக ஓட்டிகிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். நாங்கள் சும்மா நானாக போனால் நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன். எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஓட்டி வந்தாங்க நமக்கு கொஞ்சம் என்ன எப்படி இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எங்கே காரை விடுறது, என்ன செய்கிறது, அதெல்லாம் குறித்து நம்ம என்ன பண்ண தேவை வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம போகிற இடத்துக்காக நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, வேறு ஏதாவது பண்ணிட்டு போகலாம். ஏன்னா கூட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, காரை கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரே எதிர வரதை பார்த்துப்பார், அவரே பார்க் பண்ணிப்பார், எல்லாமே அவர் பார்த்துப்பார். அதனால் நமக்கு அந்த கவலை இல்லாமல் நம்ம போகலாம். அந்த வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வேணுமா? அல்லது நானே ஓட்டிக்கிறேன், நானே எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறேன், எல்லா சண்டையும் நானே எதிர வர வாகனத்தில் நானே பிரச்சனையை சந்திக்கிறேன், வேண்டாம். நானேன்னு போகிறது தான் என்னது, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து வாழுகிற வாழ்க்கை. நீங்கள் புதிய மனுஷனாக வாழுங்க. அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்கள் வாகனத்தை உங்களை ஓட்டுறதுக்கு அவருக்கு இடம் கொடுங்க போதும்.
புதிய மனுஷனாக வாழ முடியும். இந்த புதிய மனுஷனாக வாழ விரும்புகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். 24 வாசிங்க, வாசித்து ஜெபிப்போம். 4:24, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷனுடைய சாயல் எப்படி இருக்குதா? தேவ சாயல். பழைய மனுஷனுடைய சாயல் உலகத்தின் சாயல், புதிய மனுஷன் தேவ சாயல். ஏன்னா புதிய மனுஷன் அவரிடத்திலிருந்து வந்தவர், இயேசு ஆவியானவர் அவரிடத்திலிருந்து வந்தவர். அப்போ அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்குது. அப்போ நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் என்ன தெரியணும்னா அவருடைய சாயல் தெரிய வேண்டும். அதுதான் புதிய மனுஷனாக வாழுகிற வாழ்க்கை. ஒரு பையனோ பொண்ணோ வளரும் பொழுது அப்பா அம்மாவின் இடத்துல பார்க்குறதுக்கு அப்படி உங்களே மாதிரி இருக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெளியே காட்டாட்டால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஏன்னா பையன் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு நம்மளை மாதிரியே இருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். அதே தான் யாராவது உங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி எவ்வளோ நல்லவர்களாக எப்படி நல்ல அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறீங்கன்னா அது யாருடைய சாயல்? அன்பு யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களை பார்த்து ரொம்ப அன்புள்ளவர்கள் இருக்கீங்கன்னா ஆண்டவர் பெருமைப்படுவார். என்னுடைய சாயல் என் பையன் என்ன பண்ணுறான் இருக்கிறான். நீங்கள் எப்படி எல்லா இடத்துலையும் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறீங்க, விட்டு கொடுக்குறவங்களா இருக்கிறீங்க? ஏன்னா புதிய மனுஷன் அவருடைய சாயல் இருக்கிறான். அவர் சாயல் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ பெருமைப்படுவார். ஆனால் இதே இப்படி யோசிச்சு பாருங்க, அப்படி யாரும் சொல்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லைன்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? நிறைய நேரத்தில் அந்த வழியை தான் நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம செய்கிற செயலுக்கும் அவருடைய சாயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. நீங்களும் நானும் புதிய மனுஷன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மை புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார். புதிய மனுஷனாக வாழ்வதற்கு அவர் நமக்கு கிருபை தரட்டும். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஒரு விஷயம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னால் அல்ல உம்முடைய கிருபையினால் என்னை புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறேன். என்னுடைய அடையாளம் நான் பழைய மனுஷன் அல்ல, நான் புதிய மனுஷன். உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, உம்முடைய ஆவியினால் முத்திரையிடப்பட்ட புதிய மனுஷன். உம்முடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு எங்களை ரட்சித்து என்னை புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை புதிய மனுஷனுடைய வாழ்க்கையாக, எல்லாவற்றிற்கும் அவரை சார்ந்து கொண்ட வாழ்க்கை.